ஹாய் குட் ஈவினிங். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி எல்லாருமே பரணி தீபம் ஏற்றிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே எல்லா க்ளீனிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் வழக்கும் ஏற்றி முடிச்சிட்டேன். இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் இந்த சாமிக்கு வேலை பார்க்குறது, பூஜை பண்ணுறது, ஃபாஸ்டிங் இருக்கிறது இது எல்லாமே எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன வயசில் எல்லா கோவிலுக்கும் போவேன். ஒரு பேக் ஒன்று எடுத்துப்பேன். எல்லா விளக்கு பூஜைக்கு தேவையெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வருவேன். பட் என்ன ப்ரே பண்ணலாம் எனக்கு சத்தியமாக இப்போ தெரியாது. அடிக்கடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் என்ன ப்ரே பண்ணேன்னு எனக்கு 1% கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. இப்போவும் அதேமாரி தான். எனக்கு மற்ற எவ்வளோ பெரிய வேலை கொடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இந்த பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறது, பூஜை பண்ணுறது அது எல்லாமே அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எவ்வளோ வேலை பார்த்தாலும் ஒன்றுமே தெரியாது. ஈவினிங் எனக்கு ஒரு பெரிய நிறைவு இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம போய் ஷேர் பண்ணுவோம். இந்த 1 இயராக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஸோ 0%ல் தான் நிற்கிது. யார்கிட்டேயும் அந்த அளவுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுற அளவுக்கு இப்போ எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு எல்லார்கிட்டேயும் நான் கொஞ்சம் விலகியே தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் விலகியும் இருந்துகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் எனக்கு அது பழகிடுச்சு. ஸோ எங்கே போய் என்ன பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி கடைசியில் முருகன் கிட்ட தான் வரணும். ஒரு சில டைம் என்னோடய ப்ரேயர் அடுத்த நாளே பழிச்சிருக்கு. ஸோ அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு சில டைம் ரொம்ப டிலே ஆகும். ஆனால் கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணது நடக்கும். நீங்கள் ப்ரே பண்ணதும் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன்.